இந்த மாம்சத்தின்படி வாழ்கிறது அப்படிங்கிறப்ப எபேசியர் 2வது அதிகாரம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப இன்னொரு பிறப்பு ஆவிக்கேற்ற அதிகாரத்துக்கு கீழ்ப்படைஞ்சு அதுக்கேற்றபடி நம்ம நடந்து கொண்டோம். ஏன்னா அவன் சொல்றான், எதை பார்க்க சொல்றான், எதை கேட்க சொல்றானோ, எதை சாப்பிடுன்னு சொல்றானோ, எது தவறான காரியத்தை நீ தைரியமா செய்ய அப்படின்னு இன்னொரு ஆவி, அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்யற ஆவி, அது அந்தகார லோகாதிபதி. ஏன்னா அதை எபேசியர் 6வது அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கு. அப்ப இப்படி இருந்த நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மள இயேசு கிறிஸ்துவினால, 4வது வசனம் பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொண்டு இருந்தோம். அவர் ஊழியத்துக்கு வந்த பின்பு அவர் முன்னாடி சபைக்காக பாரம்பரியத்துக்காக மத வைராக்கியம் உள்ளவரா அவர் எப்படி நடந்தாருன்னு அவரே தன்னுடைய இந்த வார்த்தையில சொல்றத பார்க்கிறோம். 11வது வசனம் பாருங்க, முதல் அதிகாரத்துல 11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷரால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவியம் எப்படி இருந்துச்சுன்னாக்க சொல்லப்பட்டிருக்கு, என் நடக்கையை குறித்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அப்ப